பையன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல பேசுறாரு இல்லையா? தமிழ் தெரியாதா? எப்படி? தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது. ஹி இஸ் ஓன்லி அமெரிக்கன் அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் எங்கேயும் படிச்சிட்டு இருக்கான் ஆன்லைன்ல. ஸோ அவனுக்கு பெருசா வெளி உலகம் பத்தி அவ்வளவா தெரியாது. நான் ரொம்ப வந்து ஒரு ஐ டோன்ட் நோ அது எப்படி சொல்லணும்னு. ஐ எம் வெரி ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹிம். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட வெரி செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு வந்து விளையாடுவாங்க. ஸோ ஹீஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வாட் யூ கால் ஒரு சின்ன ஒரு இதில் வட்டத்தில் இருக்குது. அப்படி தான் நான் அவனை வளர்க்குறேன். So because I don't want him to think, oh, your mother is Reshma visibility அப்படின்னு யாரும் அவனை இது பண்ணிட கூடாதுன்ட்டு. His father is my ex-husband. He is very tall. He is 6'4". அண்ட் இஸ் பிக் மசில்டு பயங்கரமான ஒரு ஜிம் பாடி மாதிரி இருப்பாரு. ஸோ அதனால ஐ திங்க் அவரோட ஜீன்ஸ்னால ஹி இஸ் வெரி வெரி டால். என்னை விட டாலா இருக்கான். ஐ திங்க் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஜீன்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய பையனை பார்த்தோன்னே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையனா? இல்லையா, எனக்கு அவ்வளோ பெரிய பையன் இல்லை. இஸ் ஒன்லி 13. என்ன எங்கே போய் சொல்றது நான் இதெல்லாம்? சரி, ஃப்ரீயா விட்டுருவேன். அவர் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் யூனோ அந்த ஈகோ எல்லாம் இல்லாம he actually wished me all the best and he himself admitted இந்த மாதிரி நான் நிறைய தப்புகள் செஞ்சேன், அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ரேஷ்மா தான் 100% அவனை வளர்த்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர் கரியர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு வரணும்னு ஒரு பெரிய ஆசை. ஸோ ஹீ நோஸ் தட் நான் எப்படியாவது மீடியாவில் வந்துடணும் அப்படியா. ஏன்னா வெரி யங் ஏஜ் வி போத் காட் மேரிட். ஸோ அதனால வந்து வாட் ஹீ செட் வாஸ் இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். இதுக்கப்புறம் ஐ வில் கீப் கம்யூனிகேஷன் வித் யூ கைஸ் அப்படின்னு சொல்லி அவரே அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. சி இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் நடந்துருச்சு, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டாங்க, இல்லை டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, உடனே எல்லாருமே வந்து அவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா, இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா, ஆமா இவ இப்படி இருந்தா இப்படிதான் ஆகும். தப்பு ஆம்பளை இருந்தா கூட யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் நான் வந்து என்னோட பர்சனல் ஃபேமிலிக்கு தெரியும் நான் ஒன்றும் பண்ணல, நான் இன்னசென்ட்டாக தான் ஐ வாஸ் கெட்டிங் பிட்ரேட் அப்படின்னு என் ஃபேமிலிக்கு தெரியும். பட் ஒருத்தருக்காக நான் போய் சொல்ல முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் தோஸ் நெகட்டிவ் காமெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. என்னோட கூட ஒர்க் பண்ணுற நிறைய யூனோ டிசைனர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகுது. பட் அவங்க வீட்டிலலாம் என்னன்னா, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப, முந்துதான் தப்பு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், இப்போ குழந்தை இருந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு இல்லை அப்படின்னு they immediately judge the woman, immediately blame the woman. People started realizing, ஐயோ ரியலி ரேஷ்மா ஆக்சுவலி ஒரு அப்பாவே நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வேற யார் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, அந்த ஆளே வந்து சொன்னாதானே நம்புவாங்க. அவரே வந்து அவ ஒண்ணுமே பண்ணல, நான் பண்ண தப்புனாலதான். பட் இட்ஸ் ஓகே, we forgave each other, we are good friends. அதுல வந்து நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, settle down, now it's enough, you raised Rahul enough. Now it is time for you to enjoy your life. மேரேஜ் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐடியா இருக்கா? யாராவது இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி இல்லாம இருப்பாங்க? இவ்ளோ அழகா இருக்கீங்க, இவ்ளோ ஹாட்டா இருக்கீங்க. அழகு மட்டும் பார்த்தாது ஆசி, யாராவது இருக்கணும்னா they need to have a big heart, okay, to accept my lifestyle, to accept my past, to see themselves. என்னோட ஃபியூச்சர்ல அவங்களால எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கணும். என் கூட இருக்கிறவங்க வந்து he has to have a very big heart and he has to respect me for what I have gone through. And I'm very picky. சும்மா சாதாரண I can't just அதெல்லாம் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட வேணும் மாப்பிள்ளை? எப்படி எனக்கு மனசு நல்லா இருக்கணும் அண்ட் யூனோ என்ன சொல்றது, நம்பிக்கையானவங்களா இருக்கணும். ஸோ மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன விஷயம்? Just want to forget this thing in my life. I think நான் வந்து நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன் ஆல்ரெடி. எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதாவது கெட்டதா நடந்தா நான் மறந்துடுவேன், உடனே மறந்துடுவேன். பட் மறக்கவே முடியல, பட் மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆமா, என் அசிஸ்டன்ட் வந்து நேத்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா, அதை வந்து நான் மறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். எவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இங்க பாருங்க, என் மைண்ட் என் மெமரி வந்து நேத்து வரைக்கும் தான் போகும், அதுக்கு பின்னாடி எல்லாம் எனக்கு போகாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் சீரியஸ்லி. இப்போ நான் உங்க கூட சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10 மினிட்ஸ்லயே நான் நார்மலா பேச ஆரம்பிச்சு. நீங்க நினைக்கலாம் என்னடா இது லூஸா இருக்குதே அப்படின்னு. பட் ஆக்சுவலி நான் I forget things. That's very good character. நான் மறந்துடுவேன். ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சேன், தமிழ்நாட்டின் மியா கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? I think Mia Khalifa is very beautiful. Okay. I think she is very beautiful. இல்லையா? மியா கலிஃபா ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இல்ல, எல்லாம் பாத்துருக்காங்க, ஆனா சவுண்ட் இல்லாம இப்படி கவுண்டர். I mean, who doesn't know Mia Khalifa? I mean, I know Mia Khalifa. I think she is hot
And okay, fine. If people think I look like Mia Khalifa, fine. People think I look like Kim Kardashian, that is fine too. If people think I look bad, that is fine too. ஒரு கமெண்ட் வந்துட்டு என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைச்சு நீங்க காரி துப்புடும்னு தோன்ற ஒரு கமெண்ட்னா என்ன கமெண்ட்? நான் ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டிருப்பேன். இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அதில் ஒரு 10 பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் வரும், 100க்கு மேலே நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வரும். இதை பாரு, அதை பாரு, அவன் பார்க்குறதெல்லாம் அதுதான் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஓகே ஃபைன், யூ வாண்ட் டு லுக் அட் தட், யூ லுக் அட் வாட் யூ வாண்ட். ஐ கான்ட் ஸ்டாப் ஹிம். நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் அது பார்க்க கூடாது, இது பார்க்க கூடாது. எதை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? They will talk about my body, my ass, my boobs or something they will talk, but I don't care. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, it makes no difference to me. இப்போ நீங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்களே, ஒரு சில கமெண்ட்ஸ் பிக்கியா எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு உங்க ரிப்ளை மட்டும் நீங்க சொல்லணும். Sure. இது முற்றிலும் கமெண்ட்ஸ்ல வந்த கமெண்ட்ஸ், அதை உங்களுக்கு படிச்சு காட்டுற ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஒரு காலத்துல உங்களை மாதிரி பேரழகியும் இல்ல, இப்ப கரண்டா உங்களை மாதிரி கொடூர குரங்கும் இல்ல. அப்படின்னா ஒரு காலத்துல வந்து யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், பேரழகி மாதிரி இருக்கீங்க, இப்போ வந்து பார்க்கதான் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கொடூர குரங்கு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது பெரிய கமெண்ட், நான் சின்னதா படிச்சிருக்கேன். ஒரு காலத்துலனா ஐ டோன்ட் நோ, அந்த காலம் எப்போன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் க்ரோயிங் அப் இந்த இண்டஸ்ட்ரியில தான் ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸா நான் இருந்திருக்கேன். ஒரு சீசன்ல ஒரு சைஸ்ல இருந்திருக்கேன். அண்ட் பெண்களுக்கு மோஸ்ட்லி லைஃப்ல வந்து நிறைய பாடிலி சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். இங்கே இருக்கிற பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால பாடியும் சேஞ்ச் ஆகும், நம்ம வெயிட் கெயின் பண்ணுவோம், லூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய நடக்கும். நான் வளர்ந்த லைஃப் ஸ்டைல் வந்து அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அங்கே தான் நான் வளர்ந்தேன். எனக்கு அது வெரி காமன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த சர்ஜரியும் பண்ணிக்கல. அது ஏன் எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கமெண்ட்ல அவ்வளவு விரிவா போட்டு என்னன்னா, நீங்க ஏதோ சர்ஜரி பண்ணிருக்கீங்க, அது தப்பா பண்ணிட்டாங்க, நான் அந்த ஹாஸ்பிடல் மேல கேஸ் போடலாம் போட்டு. No, actually, you know, I come from a lifestyle where I do well, where my friends என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ்க்கு பாடிக்கு பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகே, I come from that lifestyle. So if I want to enhance my cheeks, there is doctors for that. So if I want to enhance my face or my eyes or எனக்கு இங்க wrinkles வேண்டாம் அப்படின்னு நினைச்சா லிப்ஸ்ல தான் அதிகமா வந்து I love my lips. அது என்னன்னா, people are so used to seeing me அந்த old photos பார்த்து, but right now I love my lips. I don't know how to make people understand that. எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And that's all matters to me. Nobody paid for this stuff. I paid it for myself. பிடிக்காதவங்களுக்கு I can't do anything. So இப்போ முகத்தை வச்சு சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றது ஓரளவுக்கு ஓகே, பட் உடம்புல சர்ஜரி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பூப் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட்ஸ் பாதர்ஸ் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல பிக் பாஸ் போயிட்டு வந்தப்போ வந்து நான் பயங்கர ஒல்லி ஆயிட்டேன். பிகாஸ் அங்க வந்து சரியா சாப்பாடு இருக்காது. பிக் பாஸ் போய் வெளியில வந்தவங்க எல்லாருமே வந்து வெயிட் லாஸ்ல தான் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஜாலியா மெயின்டைன் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து ஹைப்போ தைராய்டு வந்துருச்சு. ஹைப்போ தைராய்டு வந்த உடனே நான் வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுட்டு சம் பார்ட்ஸ் ஆஃப் மை பாடி கெயின் மோர் வெயிட். அண்ட் நான் ஜிம்முக்கு போறேன், பட் ஐம் ட்ரைங் டு ஒர்க் இட் அவுட். It is fat. If anybody knows, women think it's a fat. I can't reduce that fat very easily. அவ்வளவுதான் சொல்ல முடியும். Other than that, no surgeries. Okay. Yes. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நடிக்கிறீங்க, பிக் பாஸ்ல ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க, இன்டர்வியூல ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க, ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க ரேஷ்மா அப்படின்றாங்களே, அதுக்கு உங்க பதில்? நான் பிக் பாஸ்ல நடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லி இந்த குழந்தை ஸ்டோரி சொன்னீங்களே, அதுவே ஃபேக்குன்றாங்க. அதுவே ஃபேக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், டு ஒரு எக்ஸ்டென்ட் அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான சிச்சுவேஷன் தான். பட் இப்போ யூ see my son, you know the story I told, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் it is true. That I can't fake. Correct. Okay. So அடுத்த கமெண்ட், எனக்கு உன்னை பதம் பார்க்கணும். எனக்கு உன்னை பதம் பார்க்கணும் அப்படின்னா வந்து அதை நான் எப்படி சொல்றது? பதம் பார்க்கணும்னா, ஸோ உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு வந்துட்டு வாட் டு டு, உங்க கூட வந்து தப்பான ஒரு முறையில இருக்கணும் அப்படின்றத அதோட அர்த்தம். ஓ, லைக் தே வாண்ட் டு ஸ்லீப் வித் மீ? யா. ஐ அம் சோ சாரி, இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நோ, அவங்க நினைக்கலாம் thank you for thinking like that, but it's never going to happen.
எனக்கு கூட தான் என்னது ரன்பீர் கபூர் கூட படம் பார்க்கணும் நீ சொல்ற இதுல பண்ணணும்னு இருக்கு. ஆனா அதை பண்ண முடியுமா? ஆலியா பட்டனை செருப்பால் அடிக்க மாட்டா? இப்படிதான் நீங்க போற போக்குல தளபதி கூட நான் வந்துட்டு டேட் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன கேட்டாங்க கொஸ்டின்ல, நீங்க எலிவேட்டர்ல யாரு கூடயாவது மாட்டி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு கூட மாட்டிருந்தீங்களா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கன் பாயிண்ட்னு சொன்னாங்க. கன் பாயிண்ட். நான் சொன்னேன் கன் பாயிண்ட்ல பொண்ணு கூட நான் என்ன பண்ண முடியும்? கன் பாயிண்ட்ல அது தளபதியை வைங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யாருக்கையா இப்போ தமன்னாவை பார்த்தா யாருக்கையா இஷ்டம் இல்ல? ஆம்பளைங்க நீங்க சொல்லுங்க. தமன்னாவை பார்த்தா உங்களுக்கு என்ன கோயில் மாதிரி தெரியுதா? தம்பி உன்னதான் தமன்னாவை பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லுங்க சொல்லுங்கயா. ஆம்பளைங்க எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ரேஷ்மா பிடிக்குது, உங்களுக்கு வேற ஹீரோயின் பார்த்தா அந்த இப்படி தோணாதா? தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? ஏய், இது பொன்னியின் செல்வன்ல பூங்குழி பார்த்து எத்தனை சைட் அடிச்சீங்க? உங்களுக்கு அப்படி தோணாதா? அப்படி ஏன் லேடிஸ்க்கு தோணக்கூடாதா? லேடிஸ்க்கு அதுல யாரு கார்த்தி சார் இருந்தாரு. அவர் எவ்வளவு நல்ல சூப்பரா நடிச்சாரு, செம்ம பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணாரு. அவரை பார்த்தா அப்படி இல்ல பெண்களுக்கு தோணக்கூடாதா? ஏன் ஆண்களுக்கு மட்டும் தான் தோணுமா? பெண்களுக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என்ன லேடிஸ் சொல்றீங்க நீங்க? லேடிஸ் எல்லாம் ஓப்பனா தைரியமா பேசினாதான் நம்ம ஆம்பளைங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும். நம்ம மூடி மறைச்சே இருந்தா அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கதான் நம்மள டாமினேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பொதுவாக பயல்வான் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா பயல்வான் ரங்கநாதன் அவர் பேரு. அவர் மாதிரி ஹீரோயின்ஸ் ஏதாச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவர் ரிப்ளை வீடியோ போட்டு விடுறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஐ எம் சாரி. அண்ட் அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன எதுக்கு தெரியுமா பண்ணுறாங்க அப்படியெல்லாம்? அவங்க வீடியோவுக்கு லைக்ஸ் வரும், வியூஸ் வரும், அதுலேருந்து அவங்க சம்பாதிக்கலாம் அப்படி நினச்சி தான் அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கமெண்ட். உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாதான் நாங்கள் எல்லா பொண்ணுங்களையும் டவுட் போடுறோம். என்ன டவுட் பண்ணுறீங்க? உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா தான் மற்ற பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்களோ, தப்பா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் படுறோம். அதான் நான் சொன்னேன், இது சோஷியல் ஜட்ஜ்மெண்ட். இப்போ யூ கான்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். நான் மாடர்னாக க்ளோத்ஸ் போட்டு வந்ததுனால நான் ஒரு தப்பான பொண்ணு, புடவை கட்டிட்டு வந்த கண்மணி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. கேக்குறேன், சொல்ல முடியாது. குத்து விழுக்கா இருக்கிறவங்க பயங்கரமா குத்தாட்டம் ஆடுவாங்க நைட்ல. கிடையாது, இன்னைக்கு பாக்கியாவா வந்திருக்கேன், அவ்வளவுதான், என்ன விட்டுருங்க. நான் ஆங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டி, தெரியும். சூப்பர், ரொம்ப சூப்பரா எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணாங்க. பட் இன்ஸ்டால ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? பிகாஸ் லைக் ஐ செட், மை ஃபேமிலி இஸ் தேர். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் தெம். அண்ட் காமெண்ட் ஆஃப் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆன் பண்ணி விட்டுருவேன். அது என்னன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், யூனோ. ஸோ ஐ டோன்ட் நீட் எனி நெகட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். எனிதிங் நெகட்டிவ் ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட் ரைட் தேர். ஐ வாண்ட் ஓன்லி பாசிட்டிவ். நான் போஸ்ட் பண்ணுறதே லைக் ஐ செட், இட்ஸ் ஃபார் மானிட்டைசேஷன். ஐ கெட் பெய்ட், யூனோ. ஐ எம் மேக்கிங் மணி ஆஃப் ஆஃப் இன்ஸ்டாகிராம், ஆஃப் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுக்கு மட்டும்தான், இட்ஸ் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒர்க். ஒரு ஃபோட்டோ போடுவேன், அவ்வளோதான். அடுத்த நாள் இன்னொரு ஃபோட்டோ போடுவேன், அதோட சரி. என்ன காமெண்ட் போடுறாங்க, எத்தனை லைக்ஸ் வந்ததில்ல, எனக்கு தேவையே கிடையாது. என்னோட நோக்கம்லாம் 1.4 வந்தமா, 1.5 வந்தமா, 2.6 வந்தமா, மில்லியன்ஸ் ஐம் சேயிங். அதுதான் என்னோட நோக்கம். உங்கள் நோக்கம் வெறும் அந்த ஃபோட்டோவை பார்த்து அங்கே கீழே இருக்க காமெண்ட் போடுறது தான். மை கோல் இஸ் நாட் தட். மை கோல் இஸ் டு மேக் million followers follow me.